இந்தா என்னோட ஆயுதத்தெல்லாம் நீ போட்டு பாரு, யுத்த ஆயுதங்கள தரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு சவுல் குடுத்து, ஆனா இதுல பழக்கம் இல்லாதனால இந்த அப்பியாசம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, அவன் அந்த கூழாங்கல் எடுத்து தாவீது கோலியாத்த ஜெயிக்கிற அந்த காரியங்கள பார்க்க முடியும். இங்க யாரு சொல்லிக் குடுத்தா? இதெல்லாம் யாரு தாவீதுக்கு சொல்லிக் குடுத்தா? அதுக்கப்புறம் போர்கள் வந்தது. அதே போல போர் நடந்ததா? அப்படின்னா இல்ல. வில்ல எடுத்துட்டான் பாருங்க. அடுத்தது கோலியாத்துடைய பட்டயத்தையே எடுத்துட்டு அதற்கு நிகரானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆசாரியன் கையிலிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். சவுலுக்கு பயந்து தப்பி ஓடும்போது. அப்ப இந்த யுத்தத்துல ட்ரெய்னிங் எடுக்கிறாரு தாவீது. அதே மாரியே இல்ல. எப்ப பார்த்தாலும் நான் மேய்ப்பன் கல் எடுத்து போட்டு கொன்றுவேன். அப்படியெல்லாம் இல்ல. அது வந்து ஒரு காலம். அது யுத்தம் தெரியாது. யுத்தத்துல அவன் நிக்கல. அவங்க அண்ணனுங்கலாம் மிலிட்டரில இருக்காங்க. ஆனாலும் பாருங்க தாவீதுக்கு வந்து அப்ப அவனுடைய கையில இருக்கிறதான கருவி என்ன? அப்ப அவனுக்கு அந்த காரியம் தான். அந்த அடைப்பையில போட்டு மேய்ப்பர்களுக்குரிய அடைப்பை. ஏன்னா அவன் மேய்ப்பன். ஆனா இப்ப அப்படி இல்ல. இவன் யுத்த களத்துக்குள்ள வந்துட்டான். அப்படிதான் நம்ம யுத்தத்துக்கு நம்ம பழகணும். நம்ம யுத்தத்துக்கு பழகுறோமா? யுத்தம் இருக்குது. லிலி அமாங் ட்ரான்ஸ் மினிஸ்ட்ரியில யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சில ஜெப குறிப்புகள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்குது. சில காரியங்கள் இருக்குது. நம்ம ஜெபிக்கணும். அப்ப யுத்தங்கள் போயிட்டுருக்குது. யுத்தங்கள் வந்துட்டுருக்குது. அப்ப யுத்தத்துக்கு நம்ம வந்து பழகணும். ரெடி ஆகணும் யுத்தத்துக்கு நம்ம. அதே போல நான் இருப்பேன். தாவீது அப்ப நான் கோலியாத்த வந்து கல் எடுத்து கொன்னேன். அதே மாரி கல் எடுத்து கொல்லுவேன்னா, அது வேஸ்ட். அது அதே ஃபார்முலா எப்பவுமே செட் ஆகாது. நம்ம ஒரு காரியத்த ஒரு பிரச்சனைய ஒரு மாரி ஹேண்டில் பண்ணிட்டுருப்போம். அடுத்தது அதே மாரி பண்ணுவோமா? அப்டின்னா, இல்ல, இல்ல. அப்படி இல்ல. சொல்லிக் குடுப்பாரு ஆண்டவர். அப்ப என்ன பண்றாரு பாருங்க. என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரு வந்து சொல்லிக் குடுக்குறாரு. டீச் பண்றப்ப கத்துக்கணும். யுத்தங்கள் செய்ய நம்ம பழகணும். எந்த காரியத்துக்கு எப்படி யுத்தம் பண்ணணும்? எரிகோ மதில்கள் விழுகிறதுக்கு எப்படி யுத்தம் பண்ணணும்? அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு 6 நாள் சுத்தணும். 7வது நாள் அர்ப்பணிக்கணும். சரி, யோர்தான் குவியலா நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் தான் இங்க யோர்தான்ல படணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம போகக்கூடாது. உடன்படிக்கை பெட்டிய தூக்கிட்டு அவங்க நிக்கணும். சரி, ரைட்டு. சரி, கிதியோன் கூட போயி அந்த அமலேக்குக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணணும்? ஒரு பானை எடுத்துக்கணும். ஒரு தீவெட்டி எடுத்துக்கணும். கிதியோனின் பட்டயம், அது கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம்னு சொல்லி கத்தணும். எல்லாம் பண்ணணும். எக்காளம் ஊதும்போது பானைய போட்டு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. யுத்தத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படி ஜெயம் கொடுக்கிறது அவர்தான். ஜெயம் கொடுக்கிறது அவர்தான். ஆனா, அப்புறம் யோசபாத்து போகும்போது எப்படி கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர்ன்னு பாடகர நிறுத்தணும். இப்ப ஒவ்வொரு யுத்தத்திற்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. எப்படி மேத்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க. ஒவ்வொரு மேத்ஸ்க்கும் எல்லா ஃபார்முலாவையும் ஒரே ஃபார்முலா வச்சு நம்ம போட முடியுமா? இல்ல. ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. இந்த அல்ஜீப்ரானா இதுதான். இதுதான் ஃபார்முலா. இதுதான் காரியம். அப்ப வேற கணக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் அப்ப ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அத மாத்திட்டோம்னா கணக்கு தப்பாயிரும். மார்க் வராது. ஆன்சர் வந்து தப்பாயிரும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. யுத்த காரியங்கள நம்ம பழகணும். எந்த காரியத்துல எப்படி யுத்தம் பண்ணணும் தெரியணும், தெரிஞ்சுக்கணும். அந்த யுத்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யுத்தத்த நம்ம பழகணும். அந்த பழகி யாரு பழக்கி குடுப்பா? ஆண்டவர் பழக்கி குடுப்பாரு. தாவீது சொல்றாரு, "என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன்." ஏன்னா, மேய்ப்பனுடைய விரல்கள் அழகா சின்ன ஒரு வாலிப மகனுடைய விரல்கள் ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்குறாரு. யுத்தம் செய்யறதுக்கு யுத்தத்துக்கு பழக்கி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம பழகுறோமா? யுத்தத்த நம்ம பழகிட்டோமா? யோசிச்சு பாருங்க. யார் சொல்லிக் குடுப்பா? அவரு சொல்லிக் குடுப்பாரு. இந்த காலை வேளையில அப்படியே யுத்தத்தை பழக்கலாம். இந்த காரியங்கள அப்படியே நம்ம நாளை தினத்துல இத அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இந்த காரியங்கள நெறைய இருக்கு. நெறைய கத்துக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் இந்த 144வது சங்கீதத்துல இருக்குது. நாளைய தினத்துல இத விரிவா நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அதேபோல இன்னைக்கு நம்மளுக்கு 10 to 11 மீட்டிங் இருக்குது. எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க. இப்ப வாலிபர் கூடுகைக்கு நேரா அப்படியே கடந்து செல்லலாம். அப்படியே ஜெபித்து முடித்து வாலிபர் கூடுகைக்கு நேரா கடந்து செல்லலாம். கரங்களை உயர்த்தி அப்படி இருதயத்துல கை வைத்து கொண்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிறவரை நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டுமாக ஆண்டவரை ஆராதித்தோம், துதித்தோம். சில காரியங்களை ஆவியானவர் எங்களோடு பேசுனீங்கப்பா. நாங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எங்களுடைய ஃபோக்கஸ் ஏன் மாறுது, பிசாசு ஏன் எங்களை வந்து தொல்லை பண்றா, எல்லா காரியங்களையும் நாங்க ஆண்டவரை பார்த்தோம் தகப்பனே. இந்த நேரத்துல கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களை